தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் ஈரோடு புறப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். சரவணன், தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் ஈரோடு புறப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் அவருடன் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினம் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் கோவை சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஈரோட்டிற்கு செல்ல உள்ளார். கரூர் தீவிர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறும் மக்கள் சந்திப்பு கூட்டப்பட்டது என்பதால் காவல்துறையினர் கடும் நிபந்தனைகள் விதித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் பல்வேறு அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சாலையில் உள்ள சிங்கச்சாவடி அருகே மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ளதால் அந்த இடம் விஜயபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தில் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை கூட்டம் நடத்த காவல்துறையினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஈரோடு மாவட்ட கண்காணிப்பாளர் சுஜாதா கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகம் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் பேசும் இடத்தை சுற்றி பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த அசம்பாவிதமும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக வாகனங்கள் நிறுத்துமிடம், கழிப்பறை, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஈரோட்டில் என்ன பேசப் போகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி சரவணன். ஈரோடில் நடைபெற இருக்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் ஈரோடு புறப்பட்டு சென்றார். இன்று காலை 11 மணிக்கு ஈரோடு விஜயமங்கலம் சுங்கசாவடி சாலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கும் சூழலில் தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் ஈரோடு புறப்பட்டு சென்றார். தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் ஈரோடு புறப்பட்டு சென்றார்.